நம்ம பூமி நம்ம தமிழ் நம்ம சேனல். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள். இந்த தொகுப்பில் நம்ம என்ன சொல்ல இருக்கோம்னா, பெண்கள் அறிந்து வைத்து கொள்ள வேண்டிய சில முக்கியமான ரகசியங்களை பற்றி தான் குறிப்பிட இருக்கின்றோம். நமக்கு பல பேர்த்துக்கு இது பழக்கமானதாக இருந்தாலும் தெரியாதவங்களுக்கு நம்ம இதை எடுத்து சொல்லலாம், மறந்துடாதீங்க. வீட்டுக்கு உங்களை தேடி யாராவது கன்னி பெண்கள் வந்துடுறாங்க, உங்களை பார்க்க வர்றாங்க அப்படின்னா வீட்டிலேருந்து அவங்க வெளியே போகும்போது வெறும் கையோடு அனுப்புகிற பழக்கத்தை வச்சுக்காதீங்க. வீட்டில் வந்துட்டு சின்ன சின்னதாக ப்ளவுஸ் பிட்ஸ் வாங்கி வச்சுக்கலாம், தப்பு கிடையாது. அதுவும் சிகப்பு நிறத்தில் நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். வரும்போது அவங்களுக்கு அந்த சிகப்பு நிற ப்ளவுஸ் பிட்டு ஒன்று வெத்தலை பாக்கு வச்சு அதில் மஞ்சள் குங்குமம் வைத்து அவர்களுக்கு கொடுப்பது வந்துட்டு உங்களுக்கு லக்ஷ்மி கடாட்சத்தை ஏற்படுத்தும். அதே திருமணமானவர்களாக இருக்கும் பட்சத்தில் அதில் மஞ்சள் கயிறு மஞ்சள் கிழங்கு வச்சு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட மாங்கல்ய பாகியமும் நீடித்திருக்கும் அப்படின்னு குறிப்பிடப்படுது. அடுத்து பார்த்தீங்கன்னா, கையில் வளையல் இல்லாமல் பெண்கள் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே சமயத்தில் வீட்டுக்கு வந்திருக்க ஒருத்தருக்கு நீங்கள் உணவு பரிமாறுறீங்க அல்லது உங்கள் வீட்டில் இருக்க ஒருத்தருக்கே நீங்கள் உணவு பரிமாறினாலும் கையில் வளையல் போடலினா உணவு பரிமாறவே கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அது கண்ணாடி வளையலாக இருக்கலாம், வெள்ளி வளையலாக இருக்கலாம், தங்க வளையலாக இருக்கலாம். அது அவங்க விருப்பத்திற்கு ஏற்றது. ஆனால் கையில் வளையல் இல்லாமல் இருத்தல் கூடாது அப்படிங்கிறத மனசில் வச்சுக்குங்க. அதே போல் இடது கையால் பரிமாறக்கூடாது, ரொம்ப முக்கியமான விஷயம், அதை மறந்துட வேண்டாம். இப்போ இருக்க குழந்தைங்களுக்கு சொல்லவே தேவையில்லை. என்னன்னா, சாப்பாட்டை எடுத்து சாப்பிட்றதுக்கே வந்துட்டு கஷ்டப்படுறாங்க. அதனால் இந்த பிரச்சனை வராது. இருந்தாலும் நம்ம சொல்லிக்கிறோம், சாப்பாட்டை உருண்டை உருட்டி சாப்பிடக்கூடாது, உள்ளங்கையில் சாப்பாடு படும்படி வந்துட்டு சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. எப்போ உருண்டை உருட்டுவாங்க அப்படின்னா, பெரியோர்களுக்கு திதியோ திவசமோ நீங்கள் கொடுக்குறீங்கன்னா மட்டும்தான் அந்த உருண்டை உருட்டணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் நல்லா பிசைஞ்சிட்டு எடுத்து சாப்பிடலாமே தவிர உருண்டை உருட்டி அல்லது உள்ளங்கையில் படும்படியாக சாப்பிடக்கூடாது. நல்லா ஞாபகம் வச்சுக்குங்க. சில பேர் பார்த்தோன்னா சோகமாக இருக்கிறதா காமிச்சிக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்க, ரெண்டு கைகளையும் கன்னத்தில் வச்சுக்கிட்டு உட்காந்துருப்பாங்க. இல்லை ஒத்த கையை வந்துட்டு கன்னத்தில் ஒரு முட்டு கொடுத்த மாதிரி வச்சு உட்காந்துருப்பாங்க. இதெல்லாம் ரொம்பவே தவறு. எப்போவுமே நம்ம பண்ணக்கூடாத விஷயங்கள் இதுமெல்லாம். எப்போவுமே பெண்கள் பண்ணக்கூடாத விஷயம் இது. எப்போவுமே வீட்டில் சோகமாகவே பெண்கள் இருக்கக்கூடாது. நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் தான் அந்த வீட்டில் லக்ஷ்மி குடிக்கொள்வாள் அப்படிங்கிறத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எவ்வளவு துன்பம் வந்தாலும் சரி, உங்களால் அதை தாண்டி வர முடியும். வீட்டில் நீங்கள் ஆனந்தமாக இருக்கும் பட்சத்தில் வீடு லக்ஷ்மி கடாட்சம் பெறும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கணும். பெரும்பாலும் வீட்டில் பெண்கள் இருக்கிறார்கள் என்றால் தலைவிரி கோலமாக இருக்கக்கூடாதுன்னு பெரியவர்கள் சொல்லியிருப்பாங்க. அது ஏன் சொல்கிறாங்க அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்குங்க. பெரும்பாலும் வீட்டில் தலைவிரி கோலமாக இருக்கீங்க, சாப்பாடு செய்யும்போது அல்லது தண்ணி ஒருத்தருக்கு கொடுக்கும்போது நம்ம தலையிலிருந்து இயல்பாக முடி உதறது வழக்கமான ஒன்று. அதில் போய் விழுந்துருது அப்படிங்கும்போது கொஞ்சம் சங்கடப்படுவாங்க அப்படிங்கிறனால சொல்லப்பட்டது. இன்னொன்று, வீட்டில் விளக்கேற்றுறப்ப அல்லது வீட்டில் சமையல் பண்ணும்போது வந்துட்டு அந்த முடி அந்த நெருப்பில் பட்டுச்சுன்னா ஒரு வாடை வரும் இல்லைங்களா? அந்த வாடை இருக்க இடத்துல கட்டாயமாக பார்த்தீங்க அப்படின்னா லக்ஷ்மி குடிக்கொள்ள மாட்டாள் அப்படின்ட்டு குறிப்பிடப்படுது. அதனால தான் வீட்டில் தலைவிரி கோலமாக இருக்காதீங்க. பூஜை அறைக்கு போகும்போது ரொம்ப நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், பின்னல் போட்டிருக்கணும் அப்படின்னு பெரியவங்க சொன்னது. சரி, இப்போ ஒரு கோயிலுக்கு போகிறோம். கோயிலில் போய் வந்துட்டு கடவுளை வணங்குறோம். அதுக்கு பல முறைகள் குறிப்பிடப்பட்டு இருக்கும். பெண்கள் போயிட்டு கடவுளை வணங்கினதுக்கப்புறமா என்ன பண்ணுவாங்க, கொடிமரத்துக்கிட்ட எல்லாருமே வந்து விழுந்து கும்பிடுவாங்க. அப்போ ஆண்களாகப்பட்டவர்கள் அஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணுவாங்க. உடல் முழுவதும் தரையில் படுவது போல நமஸ்காரம் பண்ணுவாங்க. அது பெண்களுக்கு விளக்கப்பட்டிருக்கிறது. அப்படி நமஸ்காரம் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. செய்யக்கூடாதுன்னு செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. தெளிவாக கேட்டுக்குங்க. மண்டி போட்டு உங்களோட நெத்தி மட்டும் தரையில் படும்படி குனிந்துதான் நம்ம நமஸ்காரம் பண்ணணும். கொடிமரத்திற்கு பக்கத்தில் விழுந்து கும்பிடணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ரொம்ப முக்கியமான விஷயம், மறந்துட வேண்டாம். அதை மெட்டி அணிதல் இன்னைக்கு ரொம்ப வந்துட்டு ஒரு ஃபேஷன் ஆகிட்டு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, மெட்டியை வந்துட்டு 3-4 விரலில் போட்டுக்கிறாங்க ஒரே காலில். அப்படியெல்லாம் போடக்கூடாது. பெருவிரலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய விரலில் மட்டும்தான் நம்ம மெட்டி அணியணும் அப்படின்னு பெரியவங்களால் வலியுறுத்தி கூறப்பட்டுள்ளது. வீட்டில் கோலம் போடுறது வந்துட்டு வழக்கமான ஒன்று தான் அப்படின்னாலும் தினமும் கோலம் போடுற பழக்கத்தை வச்சுக்கணும். அரிசி மாவு கோலமாக இருக்கட்டும், அதே அமாவாசை மற்றும் திவச நாட்களில் வந்துட்டு கோலம் போடாமல் இருத்தலே நலம். ஏன்னா கோலங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது, சக்கரம் அப்படின்னு குறிப்பிடப்படுது. இப்போ நீங்கள் வாசலில் கோலம் வரைந்திருக்கும் போது வீட்டிற்குள் வரக்கூடிய மூதாதையர்களை அது தடுத்து விடும் அப்படின்னு கருதப்படுறதுனால அந்த நேரத்தில் வந்துட்டு நம்ம கோலம் வரையாமல் இருப்பதே சிறப்பான விஷயமாகும். அதே போல் அந்த அமாவாசையோ அல்லது திவசம் கொடுக்கும் நாட்களில் வந்துட்டு வெளியே போய் வேறு யார் வீட்லேயும் நம்ம சாப்பிடாமல் இருந்துக்கிறது ரொம்பவே நலம் பயக்கும். இப்போ நீங்கள் நெத்திக்கு திலகமிடுறீங்க அப்படிங்கும் போதோ, பூ வைக்கிறீங்க அப்படிங்கும் போதோ கிழக்கு பார்த்து நின்று பின்னர் திலகமிட்டு கொள்ளலாம் அல்லது பூக்களை சூடிக்கொள்ளலாம் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கணும்.
அதே சில தளத்தில் பார்த்தீங்க அப்படின்னா துளசி தருவாங்க. அந்த துளசியை நீங்கள் தலையில் வைக்கக்கூடாது அப்படின்ட்டு பெரியவங்களால் வலியுறுத்தி கூறப்பட்டுள்ளது. துளசியை பின்ன என்ன பண்ணணும், ஓரிரு இலைகளை மட்டும் எடுத்து சாப்பிட்டுட்டு மீதியை வந்துட்டு வீட்டுக்கு கொண்டு போய் பூஜை அறையில் வச்சுக்கலாம், தப்பு கிடையாது. தலையில் வைக்காதீங்க. அதே போல் சாயங்கால நேரம் வருது அப்படின்னா அப்போ அந்த நெகை வெட்டுறது அல்லது தலை சீவுறது இந்த மாதிரி விஷயங்களை பெண்கள் தவிர்த்துக்கிறது ரொம்பவே நலம் அப்படின்ட்டு குறிப்பிடப்படுது. இப்போ கர்ப்பவதிகளாக இருக்கிறாங்க அப்படிங்கும் போது அவங்க என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்கன்னா, பெரும்பாலும் இந்த உக்ரமான தெய்வ கோவில்களுக்கு செல்வதை தவிர்த்து கொள்ளணும், உச்சி வெயில் காலத்தில் வீட்டை விட்டு வெளியே வருவதை தவிர்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நிறை மாத கர்ப்பிணிகளாக இருக்கும் பட்சத்தில் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த கர்ப்ப காலத்தில் நல்ல நல்ல நூல்களை தேடி படித்தல் அப்படிங்கிறது ரொம்பவே நலம் பயக்கும். அதே நீங்கள் வந்துட்டு ஆன்மீக வழியில் புத்தகங்களை படிக்கிறீங்க அப்படின்னா ஆன்மீக ஞானம் பெற்ற குழந்தையாக உங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை பிறக்கும் அப்படின்னு குறிப்பிடப்படுது. இப்போ ஈர துணி அணிந்து கொண்டே இருத்தல் கூடாது. சில பேர் கோயிலுக்கு வந்துட்டு ஈர துணியோடு போகிற பழக்கம் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரியெல்லாம் கோவிலில் பண்ணவே கூடாதுங்கிறத நல்லா தெரிஞ்சுக்குங்க. அதே போல் வீட்டில் இருந்தாலும் சரி ஈர துணியோடு இருக்காதீங்க. திருமணமான பெண்களாக இருந்தால் நீங்கள் தாலி வந்து தங்கத்திலேயே செஞ்சாலும் தாலி கொடி தங்கத்திலேயே செஞ்சாலும் கொஞ்சம் நாச்சு மஞ்சள் கயிறு அங்கே இருக்க வேண்டும். அதே போல் இன்னொன்று நம்ம வலியுறுத்தி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பெண்கள் மூக்கு குத்தி கொள்வது, அதாவது மூக்குத்தி அணிந்து கொள்வது வந்து மிகவும் அவசியமான ஒன்று அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கணும். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இது குறித்த கருத்துக்களை வந்துட்டு கீழே கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. இந்த தொகுப்பை மறக்காமல் உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணிக்குங்க நண்பர்களே. நம்ம பூமி, நம்ம தமிழ், நம்ம சேனல்.